உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? ஒரு சின்ன காயமாவது பட்டாதானே பாக்குறவங்களுக்கு அபசகுணமா ஃபீல் ஆகும். இந்த கல்யாணத்தை நடத்த கூடாதுன்னு யோசிப்பாங்க. இப்படி சொதப்பி வச்சிருக்க. சாரி மேடம். போன பை. காலையில கார்த்திக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு நீதான் காரணம்ல? இல்ல. போய் சொல்லாத. நீ போன்ல பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஆமா, நான் தான் பண்ணேன். இப்ப என்ன இப்போ? ஏன் இப்படி பண்ண? ஏய், எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்கெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. இல்லனா நீங்க பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க. ஆமா, நீ என்னமோ புதுசா பாக்குற மாதிரி ரியாக்ட் பண்ற. இது நம்ம அண்ணனை கொலை பண்ண குடும்பம். புரியுதா? நான் இங்க வந்ததே இவங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்கு தான். மாறன் உன் கழுத்துல தாலி கட்டி உன் வாழ்க்கையை கெடுத்தான். இப்போ பிருந்தா வாழ்க்கையும் நாசமா போணுமா? ஏய், யாரும் யாரையும் கொலை பண்ணல. யாரோட வாழ்க்கை இங்க நாசமா போகல. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அந்த எல்லாரும் இங்க மன்னிச்சு மறந்தாச்சு. நீ இன்னும் அதே புடிச்சு தூங்கிட்டு உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு மத்தவங்க நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்க. என்ன சொன்ன? அது ஆக்சிடென்ட்டா? அண்ணனை கொன்னுட்டு பாதியோட விட்டு ஓடி வந்த ஒரு கொலைகாரனோட வாழ்ந்துட்டு அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்றல நீ. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. நீ தப்பு பண்ணன்னு தெரிஞ்சு உன்னை இந்த குடும்பத்தை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அப்ப கூட உனக்காக யாரடி வந்து நின்னா? மாறன் தானே நின்னா. அந்த மாறனை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. உனக்கெல்லாம் குற்ற உணர்ச்சியாவே இல்ல. ஏச்சி, வாய மூடு. செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்றதா நினைச்சு எல்லாரும் என்கிட்ட கரிசனம் காட்டிட்டா நான் திருந்திரணுமா? அது என்னைக்கும் நடக்காது. நான் மாற மாட்டேன். என்னமோ நீ அவ்வளவு சந்தோஷமா வாடுற மாதிரி பேசிட்டு இருக்க. ரெட்ட வேஷம் தானே போட்டுட்டு இருக்க. கண்மணி, இவெல்லாம் ஒரு ஆளாடி? குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறவன். வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு தண்டம். இவன் கூட வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நான் உன்னை எப்படிலாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. நிறுத்துறியா? மாறனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை விட என்ன விட நம்ம எல்லார விடவும் ரொம்ப நல்லவன். அவனை பத்தி பேசுற தகுதி உனக்கு இல்ல. மாறன் என் கழுத்துல கட்டாய தாலி கட்டினா அது என்னோட பிரச்சனை. நானே அதை ஏத்துக்கிட்டேன். நீ எதுக்கு அதை வச்சுட்டு பெருசா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? சரி, அது உன் வாழ்க்கை, உன் விதி. நீ எக்கேடும் கெட்டுப்போ. ஆனா பிருந்தா என்னோட தங்கச்சி. அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த கல்யாணம் நடக்காது. அப்படியா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடத்துறது என்னோட பொறுப்பு இல்ல, எங்களோட பொறுப்பு. எங்களை மீறி உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சவாலா? சவாலுன்னு வச்சுக்கோவேன். நீ என்ன தடங்கல் பண்ணாலும் உன்னை மீறி நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டுறேன். பாக்கலாம் வீரா. நீ இதுக்கு முன்னாடி எத்தனையோ சவால்ல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த சவால்ல நான் தான் ஜெயிப்பேன். பாக்க தானே போற? பாத்துக்க. போடி. வந்துட்டா. மாறா, நீ வரும்போது நான் கண்மணி கூட சண்டை போட்டுட்டு இருந்தல, நீ கூட பார்த்தல. அது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு? அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறன்னு என்கிட்ட சவால் விட்டா.
இந்த சவால்ல நாம ஜெயிக்கணும் மாறா. அவளை மீறி நம்ம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டணும். அன்னைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவங்க என்ன பண்ணாலும் எதுவும் வெளியும் சொல்லாம கல்யாணத்தை நடத்தி முடிப்போம். எனக்கு பிருந்தா வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ராகவா அண்ணி வாழ்க்கை எனக்கு முக்கியம். ஒன்னும் கவலைப்படாத, பிருந்தா கார்த்திக் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், பார்த்துக்கலாம். ப்ளீஸ் பிருந்தா, நான் சொன்னா கேளு. ஏய், எனக்காக ஒரே ஒரு வாட்டி. வேண்டாம், அம்மாக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. ஏய், அதெல்லாம் தெரியாது பிருந்தா. அம்மா வரேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வா. ஸ்பெஷல் கிளாஸ் அத சொல்லிட்டு வந்துறேன். எனக்காக பிருந்தா. மாற இவன் வேற. ஏய், அதான் காலேஜ் 3 மணிக்கு முடிஞ்சிடும்ல, ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு வா. இங்க பாரு, 3 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு சீக்கிரமா வந்துட்டு நானே டிராப் பண்ணிடுறேன் உன்னை. இல்ல கார்த்திக். ஏய் பிருந்தா, ப்ளீஸ் பிருந்தா, ஏன் நீ அடம் பிடிக்கிற? ச்சே. இங்க பாரு பிருந்தா, நான் சொன்னா கேள. இந்த ஒரு முறை தானே கூப்பிடுறேன், ப்ளீஸ். இங்க பாரு, இவன் ஒருத்த அதான் வெயிட்டிங்ல இருக்குன்னு தெரியுதுல்ல, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவன் போனை ஒரேடியா கட் பண்ணணும். பிருந்தா, ப்ளீஸ் பிருந்தா. மாவனை இருடா வரேன். எத்தனை முறை கேக்குறேன். பிருந்தா, சொன்ன கேளு பிருந்தா, ஒரே ஒரு வாட்டி தானே. என்ன புது மாப்பிள்ள? ஏய், பொண்ணு வீட்டுக்காரங்களை இப்படிதான் மரியாதை எல்லாம் பேசுவீங்களா? என்னடா? என்னடா, இப்ப நான் தான்டா பொண்ணு வீட்டுக்காரன். என் குழந்தையாவத்தான் உனக்கு கொடுக்குறோம், தெரியும்ல? டேய், என்னடா இப்படி சொல்ற? நான் உன் அண்ணன்டா. இருந்துட்டு போ, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்க பார், இந்த அண்ணன் தம்பி உறவெல்லாம் இப்ப செல்லுபடி ஆகாது, புரியுதா? நான் அந்த வீட்டோட மாப்பிள்ள, நான் தான் சம்பந்தமே பேசினேன். அதனால பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட மாப்பிள்ளை வீடு கொஞ்சம் அடங்கிதான் போகணும். ஓவரா பேசினேன்னு வையேன், அவ்வளவுதான் கல்யாணம். டேய், என்னடா? பின்ன பிருந்தாவை போய் சொல்லி பீச்சு கூட்டு போக பிளான் பண்றியா? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏய், நீங்க எல்லா இடத்துக்கும் போறீங்க வரீங்க, ஏன் நான் போக கூடாதாடா? அது கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பி, இப்பெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இங்க பாரு வீரா, பிருந்தா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். இவங்க வந்து மிரட்டிட்டு இருக்கான். பொண்ணு வீட்டுக்காரன்ல சார், நீங்க பொண்ணு வீடா இருந்தா மாப்பிள்ளை வீட்டை மிரட்டுவீங்களா? ஏய், நீ என்ன அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? ஆமா, என்னதான் அவர் எனக்கு மூத்தாரா இருந்தாலும் அவர் எனக்கு பிரதர்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்போ நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு தானே. ஓ ஓ ஓ, அப்படி சரி, அப்ப போட்டு பாத்திர வேண்டியதுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.